ஐயா வணக்கம் சார். குழந்தை பிறந்தா கோயிலுக்கு போகக்கூடாதுன்றாங்க, யாராவது இறந்துட்டா கோயிலுக்கு போகக்கூடாதுன்றாங்க. லேடிஸ்க்கு வந்து அந்த 3 நாள் தீட்டு வரும்போது கோயிலுக்கு போகக்கூடாதுன்றாங்க. அது என்ன சார் தீட்டுன்னா எதுக்கு, அது எதுனால எஃபெக்ட் ஆகுது, கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? வணக்கம். தீட்டுன்னா அதாவது இப்போ கொரோனா வந்தது. இந்த கொரோனா சமயத்தில் அவங்களுக்கு தொடக்கூடாது, இவங்களுக்கு தொடக்கூடாது, யாரையும் நம்ம யார்கிட்டையும் பேசக்கூட கிட்ட பேசக்கூட நம்ம பயப்பட்டோம் இல்லையா? அதே போல் வந்து ஏன் அந்த நோய் தொற்றிக்கொள்ள போகுதுன்னு தான். குழந்தை பிறக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வயிற்றுக்குள்ளேருந்து குழந்தை வரும்போது அந்த கெட்ட ரத்தமும் கூட வெளியே வரும். அது குழந்தையோட தாயோட உடம்புல அதெல்லாம் இருக்கும். அந்த குழந்தைய பார்க்க வருவாங்க. அந்த குழந்தைய பார்க்க வரவங்களுக்கு அந்த தொற்று ஏதாவது நோய் வீக்காக இருந்தாங்கன்னா, அனமிக்காக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நோய் ஒட்டிக்கிச்சுன்னா, அவங்க கோயிலுக்கு வந்தாங்கன்னா அதிகமாக கோயிலில் கூட்டம் இருக்கக்கூடும். எல்லாருக்கும் இவங்க போகும்போது எல்லாருக்கும் தொற்றிக்கொள்ளும் என்ற காரணத்தால் தான் குழந்தை பிறந்தா வந்து கோயிலுக்கு போகக்கூடாது, தீட்டுன்னு சொன்னாங்க. அது ஒரு வாரம் அந்த தலைக்கு ஊற்றிட்ட பிறகு அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லுவாங்க. அதே போல் இறந்துட்டவர்களுக்கு அதே தான். இறந்து போயிட்டால் உள்ளே இருக்கக்கூட விஷ கிருமிகள்லாம் வெளியே அந்த வைரஸ்லாம் வெளியே வரும். அது அந்த டெத்துக்கு போனவங்க எல்லாருக்கும் அந்த கிருமிகள் கண்டிப்பாக அவங்க சட்டையில் இருக்கும். அவங்க வந்து அந்த கோயிலுக்கு போனாலும் அதே காரணம்தான், அந்த மக்கள் மேலே அது படும். அதுக்காக தான். அதே போல் மாதவிடாய் சொல்லுவாங்க இல்லையா பெண்கள், அதுவும் அதே காரணம்தான். அந்த கெட்ட ரத்தம் வெளியேறும் பொழுது இந்த நோய் மற்றவர்களுக்கு பரவக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு எப்படியோ வீக்காக இருக்கும், நல்லா இருக்கவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு வரும். அவங்க கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு வரவங்க வந்து நல்லது வேண்டதுக்கு வருவாங்க, உடம்பு சரியில்லை குணமாகறதுக்கு வருவாங்க, எல்லாத்துக்கும் வருவாங்க. அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் தீட்டு என்று சொன்னாங்க. தீட்டுன்றது மனுஷன்தான். கெட்ட மனுஷங்க தீட்டு, நல்லது நினைக்கிறவங்க தீட்டு கிடையாது. இறைவனை வழிபடும் பொழுது முழு மனதோடு தூய்மையோடு மெய்யுணர்வோடு இறைவனை வணங்கிவிட்டு நான் நல்லா இருக்கணும், என் மனைவி குழந்தைகள் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், என்னை எல்லாரும் மற்றவங்க ஊர் உலகம் எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் தான் உயர்ந்த ஜாதி. இந்த கெட்டது நினச்சிக்கிட்டு அடுத்தவங்க நாசமாக போகணும், அடுத்தவங்களுக்கு சூனியம் வைக்கணும், அடுத்தவங்க நல்லா இருந்தால் பிடிக்காது, இவர்கள் தான் தீட்டு குணம். அதனால் தீட்டு என்பது கிடையாது. நோய் பரவக்கூடாது என்பதற்காக தான் தீட்டு. தீட்டு என்ற சொல்லே வந்து கெட்டவங்களுக்காக வச்சது தான். நல்லவங்களை கூட சேர்த்துங்க, நல்லது நடக்கும். கெட்டவங்களை தீட்டை நினச்சி விலகிடுங்க. நன்றி, வணக்கம்.